So hi guys, welcome back to the channel Infinity View. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து என்ன படத்தை பத்தி ரிவ்யூ பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா வந்து ஹிந்தில ரிலீஸ் ஆன ஃபத்தேஹி படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ அந்த ஃபத்தேஹி படம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து ஒரு பியூர் கமர்ஷியல் சினிமா தான். ஸோ ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் அண்ட் த்ரில்லர் கலந்த மாதிரி ஒரு படம் தான். ஸோ சோனு சூத் தான் வந்து ஹீரோவா நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களே வந்து டைரக்ட் பண்ண ஒரு படம் தான். ஸோ இந்த படம் மூலியமா புரிய வந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோவே வந்து டேரக்டரே வந்து ஹீரோவா ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி நடிச்சா அவங்க நினைச்ச அவுட்புட்டை கொண்டு வர முடியும் அப்படின்றதுக்கு வந்து இந்த படமும் ஒரு திரும்பி ஒரு எக்ஸாம்பிளா இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த படத்தையும் நான் சொல்லுவேன், லவ் டுடேவா இருக்கட்டும், காண்டாராவா இருக்கட்டும். ஸோ அதுவும் அதே மாதிரி தான், ஹீரோவே டைரக்டரா இருந்தாரு, டைரக்டரே ஹீரோவா நடிச்சு ஸோ ஒரு டிஃப்ரெண்டான ஒரு படங்களா இருந்தது. அதே மாதிரி தான் இந்த ஃபத்தேஹி இருந்தது. ஸோ இந்த வருஷம் ரிலீஸ் ஆன ராயனுமே அப்படிதான், தனுஷ் தான் வந்து டைரக்டும் பண்ணி ஆக்டும் பண்ணியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி தான் சோனு சூத் வந்து இந்த படம் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா வந்து அவரே ஆக்ட் பண்ணி டைரக்ட் பண்ணி கொண்டு வந்துருந்துரு அந்த படம். இந்த ஸோ என்ன சொல்றதுன்னா ஒரு த்ரில்லரா இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய ஃபைட் சீன் நடக்குது. அந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜான் விக் ஸ்டைலில் தான் இருக்குது. ஸோ நான் வந்து ஒரு கேங்ஸ்டர்னு நினச்சிதான் பார்த்துட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து இவர் வந்து ஒரு டைரி ஃபார்ம்ல மேனேஜர் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஸோ டைரி ஃபார்ம்ல மேனேஜராக இருக்கவர் வந்து இவரையே வந்து பஞ்சாப்ல இருந்து டெல்லிக்கு வந்தாரு. டெல்லிக்கு எதுக்குனால வந்தாரு? ஸோ அண்ட் இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஹேக்கிங்ன்ற விஷயம் இருக்குது. ஸோ என்னென்ன கிரிப்டோ கரன்சி ரிலேட்டடா, ஸோ அண்ட் பேங்க் ரிலேட்டடா, பேங்க் லோனு, ஸோ இந்த சின்ன சின்ன ஃபேக் பேங்க் லோன் ஆப்ஸ் இருக்குல்ல, அது வந்து அதனால வந்து எப்படி வந்து மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படின்றத வந்து பேஸ் பண்ணி இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ பியூர் ஆக்ஷன் பிளாக்கு, பியூர் த்ரில்லரு எல்லாமே மிக்ஸ் ஆகி ஒரு மிக்ஸ்டான கதை தான். பட் ஆனால் வந்து ஒரு 2 hours 2 minutes ஐ திங்க். ஸோ அது வந்து போகிறதே தெரியல. ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த படம் எடுத்திருக்காங்க. ஸோ ஆஸ் அ டைரக்டராக வந்து அவர் வந்து கொடுக்க நினச்ச இன்புட்டு அவரே நடிச்சு இது பண்ணியிருக்காரு. அண்ட் பாடி வந்து செம்மையாக மெயின்டைன் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். சோனு சூத் வந்து எப்பயுமே வந்து பாடி வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுல இதாக இருப்பார். அண்டு நிறைய விஷயம் வந்து இந்த படத்தில் எனக்கு பிடிச்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அவரோட ஊருக்காக வந்து அவர் இந்த மாதிரி வருது, அதுக்கு பின்னாடி இருக்க பின்னணி, அண்ட் அந்த ஊரில் வந்து எப்படி வந்து மிடில் கிளாஸில் இருக்கவங்க அந்த பேங்க் லோனில் மாட்டுறாங்க அப்படின்றதுலாம் வந்து நிறைய நல்ல விதமாக வந்து சொல்லியிருந்தாங்க. அண்டு இது வந்து நமக்கே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு ப்ரிகாஷன்னு சொல்லிக்கலாம். என்னன்னா நம்மளுமே நிறைய ஃபேக் ஆப்ஸ்லாம் வரும் பார்த்தீங்கன்னா. இப்போது நிறைய பேருக்கு இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா 5 lakhs கிரெடிட் ஆகிடும், அந்த மாதிரிலாம் சொல்லியெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து யோசிக்கணுன்றதுக்கு இந்த படம் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த படத்தோட அப்ரிசியேஷன் டிப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா, டிப்ரிசியேஷன் இந்த படத்தில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அண்ட் பட் அப்ரிசியேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லணும்னா இது வந்து ஒரு 100% அப்ரிஷியபிள் மூவி in presence of ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங். ஸோ எல்லா ஆஸ்பெக்ட்டுமே வந்து இந்த படத்தில் வந்து ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ அதனால வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 100% அப்ரிஷியபிளான ஒரு மூவி தான். ஸோ இதே மாதிரி வேற ஒரு ரிவ்யூவில் உங்களை பார்க்குற வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் இன்ஃபினிட்டி வியூவர் லியோ.